இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷார் திட்டமிட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடையும் உருவாக்கி அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்க. இந்தியா எல்லா வகையிலையும் படிப்பு எல்லா வகையிலையும் முன்னேறி இன்றைக்கி வல்லரசாக வந்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதம் அதில் போய் பயங்கரவாதிகளை உருவாக்குற நாடாகிட்டாங்க. இந்தியா கூட 2-3 வாட்டி மோதி பார்த்தாங்க. 65 ஒரு வார், 71 ஒரு வார். இந்த 2 வார்லேயும் அவங்க பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சு. இந்த 71 நடந்த வாரில் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது. அந்த கிழக்கு பாகிஸ்தானே இழந்துட்டாங்க. அவங்க மிலிட்ரிக்கு எப்படி பணம் செலவழிக்கிறாங்களோ அது மாதிரி தீவிரவாதிகளுக்கு செலவு பண்ணுறாங்க. எந்த தீவிரவாத இயக்கம் மும்பை தாக்குதல் நடத்துச்சோ அதே இயக்கம் தான் வேறொரு பேரில் இதை நடத்திருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை தாண்டி யாருமே போகலை. எல்லைக்கு இங்கேருந்து கரெக்டாக ஏவுகணைகள் மூலமாக பீரங்கிகள் மூலமாக இந்த 9 இடங்களும் தவிடுபொடியாக்கப்படும். இதில் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த இறுதிச் சடங்கு நடத்துகிறப்போ அந்த இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. இராணுவ அதிகாரிக்கும் தீவிரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? தீவிரவாதி இறந்து போனால் தீவிரவாதி சொந்தக்காரன் வரலாம், இன்னொரு தீவிரவாதி வரலாம். இராணுவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இராணுவமும் தீவிரவாதியும் கைகோத்து இருக்காங்க. அவங்க அணு ஆயுதங்களை வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க மந்திரி ஒருத்தர் சொன்னார். 180 அணுகுண்டுகளை வச்சுருக்கோம், இந்தியாவோட ஒவ்வொரு நகரத்தையும் நோக்கி வச்சுருக்கோங்கிற மாதிரிலாம் கதை விட்டார். படைகள் நம்ம படைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது, ரெடியாக இருக்குது, எந்த தாக்குதல் வந்தாலும் சமாளிக்க ரெடியாக இருக்குது. அப்படி ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தொடுத்தால் பாகிஸ்தான் என்கிற நாடே இருக்காது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்ததில்ல சார், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே சமயத்தில் ஒரு நாள் முன்ன பின்ன பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த நாடுகள். இந்த 2 நாடுகளும் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷார் திட்டமிட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடையும் உருவாக்கி அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்க. கொடுத்த நாளிலிருந்து இந்தியா பெரிய நாடு, பாகிஸ்தான் அந்த அளவுக்கு பெரிய நாடு கிடையாது. இந்தியா எல்லா வகையிலையும் படிப்பு எல்லா வகையிலையும் முன்னேறி இன்றைக்கி வல்லரசாக வந்துட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதம் அதில் போய் பயங்கரவாதிகளை உருவாக்குற நாடாகிட்டாங்க. இது ஒரு ஜனநாயக நாடாகிடுச்சு. அங்கே ஜனநாயகம் தலைக்கவே இல்லை. இன்றைக்கி கூட நம்ம நாட்டில் மக்களின் ஆட்சி நடக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியின் ஆட்சி நடக்குது. அங்கே பேருக்கு ஒரு பொம்மை அரசு இருக்குது, ஆனால் மிலிட்ரியோட ஆட்சி தான் நடக்குது. அவங்க இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரில் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுட்டு POK அப்படிங்காங்க, பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர், மொத்த காஷ்மீர் எங்களுக்கு தான் சொல்லி அவங்க ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அது 2 பேருக்குள்ளே எல்லை தகராறு இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட 2-3 வாட்டி மோதி பார்த்தாங்க. 65 ஒரு வார், 71 ஒரு வார். இந்த 2 வார்லேயும் அவங்க பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சு. இந்த 71 நடந்த வாரில் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது. அந்த கிழக்கு பாகிஸ்தானே இழந்துட்டாங்க அவங்க. ஆக இந்தியா கூட நேரடியாக போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. போர் நடத்தி ஜெயிக்க முடியாத வல்லரசு ஆகிட்டாங்க, அவங்ககிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தீவிரவாதிகளை தூண்டி விடுறாங்க, தீவிரவாதிகளை வளர்க்குறாங்க, தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கேம்ப் வச்சுருக்காங்க, கேம்ப் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மிலிட்ரி ஆட்களை வச்சு அவங்களோட உளவுத்துறை இருக்குது, அந்த உளவுத்துறை இதுக்கு தான் பயன்படுது. அவங்க மிலிட்ரிக்கு எப்படி பணம் செலவழிக்கிறாங்களோ அது மாதிரி தீவிரவாதிகளுக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த தீவிரவாதிகளை குறிப்பாக அந்த POK இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் அவங்களுக்கு முகாமை வச்சு அவங்கள ரெடி பண்ணி இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்கள், அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொல்லுங்க, இராணுவத்தை தாக்குங்க, இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் மும்பை தாக்குதல் பண்ணாங்க, அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் கசாப்புங்கிறவங்க மட்டும் உயிரோட பிடிப்பட்டான், மற்றவங்களாம் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவனும் அதுக்கப்புறம் நீதிமன்ற தண்டனைப்படி தூக்கிலிடப்பட்டான். அதில் சம்மந்தப்பட்ட ராணாங்கிறவன் அமெரிக்காவில் போய் மாட்டிக்கிட்டான். அப்போ அவரை அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். அதே இயக்கம் இப்போ என்ன பண்ணுது, கடந்த மாதம் 22ஆம் தேதி பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல, அது எப்படின்னா ஒரு புல்வெளி, வேலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆப்பிள் மரங்கள் நிறைய இருக்கும், பைன் மரங்கள் இருக்கும்,
அந்த இடத்த சுற்றி மலை, எல்லாம் பனி பறந்த மலை. சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து தங்கி ரசிப்பாங்க, அந்த மாதிரி இடம். இப்போது கொஞ்ச நாளாக தீவிரவாதிகள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டில் அந்த பகுதியில் நிறைய சுற்றுலா பயணிகள் பகலில் 2:30 மணி 3 மணிக்கு உட்காந்து அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 4 தீவிரவாதிகள் துப்பாக்கியோடு வந்து அவங்கள வளைச்சி சுடுறாங்க, விசாரித்து சுடுறாங்க. 26 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. அந்த பகுதிக்கு குதிரை மூலமாக தான் வர முடியும். அந்த குதிரையை வச்சு அவங்கள ஏற்றிட்டு வரக்கூடிய நபர் போய் தடுக்கிறாரு, அவரையும் சுட்டுறாங்க. 10 பேர் இன்ஜூர்ட் ஆகுறாங்க. சுட்டுட்டு அங்கே தப்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் வெளியே கொண்டு வராங்க, இறந்து போனவங்களெல்லாம் தூக்கிட்டு வராங்க. விசாரித்து பார்க்கையில் அதே தீவிரவாத இயக்கம், எந்த தீவிரவாத இயக்கம் மும்பை தாக்குதல் நடத்துச்சோ அதே இயக்கம்தான் வேறொரு பேரில் இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. யார் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பித்தா 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க 4 பேரும் தப்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த தீவிரவாதிகள் எந்த பக்கம் இருந்து வந்தாங்க, தீவிரவாதிகளோட பயிற்சி கூட எங்கே இருக்குது, எங்கெங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் மூலமாக தகவல் சேகரித்து வச்சுருக்காங்க. அது போக செயற்கைக்கோள் மூலமாகவும் கரெக்டாக பார்க்குறாங்க. பார்க்குறப்போ இந்த தீவிரவாதிகள் வந்து ஒரு 9 இடத்துல தங்கியிருக்கிறது தெரியுது. உடனே நைட்டோட நைட்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை தாண்டி யாருமே போகலை, எல்லைக்கு இங்கேருந்து கரெக்டாக ஏவுகணைகள் மூலமாக பீரங்கிகள் மூலமாக இந்த 9 இடங்களும் தவிடுபொடியாக்கப்பட்டது. இதில் 100கணக்கான தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதில் 5 பேர் வந்து ஏற்கனவே காந்தகார் விமானத்தை கடத்துகிற கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர், இன்னும் 4 பேர் இவங்க வந்து பிரபல தீவிரவாதிகள். இவங்க சுட்டு கொல்லப்பட்டு அதில் இறந்துடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த இறுதிச் சடங்கு நடத்துகிறப்போ அந்த இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. இராணுவ அதிகாரிக்கும் தீவிரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? தீவிரவாதி இறந்து போனால் தீவிரவாதி சொந்தக்காரன் வரலாம், இன்னொரு தீவிரவாதி வரலாம். இராணுவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இராணுவமும் தீவிரவாதியும் கைகோத்து இருக்காங்க அப்படிங்கிறத அந்த டிவியில் தெரிஞ்சது மூலமாகவும் உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க. ஆனால் உலகமே வந்து பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிறத அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதோடு விட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம வந்து தாக்குதல் பண்ணது தீவிரவாதிகளை. ஏன்னா தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து நம்ம மக்கள், தென் மாநிலத்தை சேர்ந்து டூரிஸ்ட் போன மக்கள் 26 பேரை பட்ட பகலில் சுட்டு கொண்டாங்க. அந்த தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு எடுத்து தீவிரவாதிகள் முகாமை மட்டும்தான் தாக்குறோம். பாகிஸ்தான் மக்களை தாக்கலை, பாகிஸ்தான் ஆர்மியை தாக்கலை, பாகிஸ்தானோட மற்ற நிலைப்பாடுகளை தாக்கலை. ஆனால் தீவிரவாதிகளை மட்டும் தாக்கணும். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு, அங்கேருந்து ட்ரோன்னா என்னென்னு தெரியுதா? திருமண வீட்டில் பார்க்குறமே அந்த கேமரா மாட்டி வச்சுருப்பாங்களே, கிரிக்கெட் மேட்ச்சில் கூட வருது இல்லையா, அதை மாதிரி கொஞ்சம் பெரிய வடிவத்தில் உள்ளக்கூடியதில் வெடிகுண்டுகளை வச்சு, கேமராக்களை வச்சு இங்கேன்னு உளவு பார்க்குறதுக்கும் வெடிகுண்டுகளை வெடிக்கிறதுக்கும் துருக்கிங்கிற நாட்டிலேருந்து வாங்கின இந்த ட்ரோனையும் சைனாவில் வாங்கின விமானங்களையும் வச்சு இந்திய எல்லைக்குள்ளே தாக்குறதுக்கு அனுப்பிச்சாங்க. நம்ம வான்வெளி, இந்தியாவோட வான்வெளி வந்து பாதுகாக்கப்பட்டது. யாராவது நம்ம வான்வெளிக்குள்ளே புகுந்தாங்கன்னா உடனே நம்ம ரேடார் காட்டி கொடுத்துரும். எந்த இடத்துல வராங்க, எத்தனை பேர் வராங்க, என்ன பொருள் வருதுங்கிறது அடுத்த செகண்ட்லேயே தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதை மாதிரி இவங்க அங்கேருந்து ட்ரோன் விட்ட உடனே நம்ம வான் பாதுகாப்பு வந்து அதை பார்த்து லொக்கேட் பண்ணி எல்லாத்தையும் படன்னு சுட்டு தள்ளிட்டாங்க. ஒரு ட்ரெயின் கூட தச்சு உள்ளே வர முடியல, விமானமும் அடிபட்டு போச்சு. இப்போ அவங்க நம்ம உள்ளே பூந்து தாக்கிட்டாங்கன்னா நம்ம திருப்பி தாக்கி ஆகணும் இல்லையா? அதுக்காக நம்ம திருப்பி தாக்க ஆரம்பிச்சோம். நம்ம திருப்பி தாக்குனது எங்கன்னா அவங்களோட விமானம், அதாவது விமானங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, விமானத்தளம்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தளங்களை தாக்கணும். 7 விமானத்தளங்களை தாக்கணும். எதுக்காக அப்படின்னா விமானப்படை மூலமாக தான் அவங்க வந்து குண்டு போடுறதுக்கு வருவாங்க. விமானம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இதே பேஸே அடிபட்டு போகுது இல்லையா, அந்த ரோடே இருக்காது, தலைமே இருக்காது. அந்த ரோட்டில் ஓடி தானே அவங்க மேலே வரணும்.
அதையே நம்ம வந்து தாக்கினோன்னா அதில் பள்ளமாகி போச்சு. ஸோ அவங்க விமானம் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. இதில் குறிப்பாக என்னென்னா, அவங்க அணு ஆயுதங்களை வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க மந்திரி ஒருத்தர் சொன்னார். 180 அணுகுண்டுகளை வச்சுருக்கோம், இந்தியாவோட ஒவ்வொரு நகரத்தையும் நோக்கி வச்சுருக்கோங்கிற மாதிரிலாம் கதை விட்டார். அவங்க எந்த இடத்துல வச்சுருக்கதா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த விமான தளத்தையே தாக்கணும். ஆனால் அந்த சொன்ன படத்தை தாக்கல, அதுக்கு பக்கத்தில் உள்ள விமான தளத்தை தாக்கணும். அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க, வேறு வழி இல்லை, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. விமானப்படை ரெடியாக இருக்குது, அதே மாதிரி தரைப்படை அது அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது, கடற்படை அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது. கராச்சி துறைமுகத்தை போய் சரண்டர் பண்ணிட்டாங்க. சரண்டர் பண்ணி அங்கே நிற்கிறாங்க விமானப்படை, இது கப்பற்படை. ஆக இவங்களால எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. போர்னு வந்தாச்சுன்னா அங்கே டோட்டலி அவுட்டு, காலியாகிடுவாங்க. அதனால் சரண்டர் ஆகிறதுக்காக நமக்கு அவங்க தளபதி பேசுகிறார், காலையிலே பேசுகிறார் நம்ம தளபதிக்கிட்ட, இதை மாதிரி சமாச்சாரம் வார விட்டுடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இங்கே ஒத்துக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டப்பட்ட கண்ட்ரிக்கெலாம் போய் கேட்குறாங்க, எப்படியாவது போர் நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்டு இவங்க கெஞ்சி கூத்தாடுறதை பார்த்துட்டு நம்ம நாடு இறங்கி வந்து சரி போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பேசி 5 மணிலேருந்து நிறுத்தலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க மாலையில். ஆனால் மாலையில் 5 மணிக்கு திருப்பியும் ட்ரோனை விடுறான். 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் விட்டுருக்கான், அதையும் திருப்பி அடிக்கணும். இப்போது 2 தளபதிகளும் சந்தித்து பேசியிருக்காங்க. இது மேலே உடன்பாடு ஏற்படும். நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்தியிருக்கிறோம், பாகிஸ்தான் அத்துமீறினால் நாங்கள் தாக்குவோம், தீவிரவாதிகள் மேலே உள்ள ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்தலை, இதில் சம்பந்தப்பட்ட 4 தீவிரவாதிகளும் இன்னும் சுட்டுக் கொல்லப்படவில்லை. ஆக தீவிரவாதிகள், இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாதிகள் மீது எங்கள் தாக்குதல் தொடரும் அப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம படைகள் நம்ம எல்கையில் தான் இருக்குது. இந்த சண்டையில் 2 நாள் நடந்த சண்டையில் நம்ம படைகள் எல்லை தாண்டி அங்கே போகலை, ஆயுதங்கள் தான் போச்சு, ஆனால் படை போகலை. அதே மாதிரி அவங்க படையும் இங்கே தாண்டி எல்லை தாண்டி வரல. நடந்த சண்டை வந்து வான்வெளியில் தான் நடந்தது, ஆனால் எல்லை தாண்டி வரல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், ஆனால் படைகள் வந்து நம்ம படைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது, ரெடியாக இருக்குது, எந்த தாக்குதல் வந்தாலும் சமாளிக்க ரெடியாக இருக்குது. அப்படி ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தொடுத்தால் பாகிஸ்தான் என்கிற நாடே இருக்காது. 2 நாளில் பாகிஸ்தானை சுத்தமாக அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா வகையிலையும் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள் திறமையானவர்கள், வலிமையான நாடு, வலிமையான ஆயுதங்கள். அதனால் இந்தியா வந்து இந்த வாரை பொறுத்தவரை இந்தியா தான் ஜெயிச்சுது, இந்தியா தான் அப்பர் ஹேண்டு, இந்தியா தான் இன்றைக்கி அவன் கேட்டுக்கிட்டதுக்காக வாரம் நிறுத்தியிருக்கு. பாகிஸ்தான் திருப்பி தாக்குதல் தொடுத்தாலோ வாலாட்டினாலோ, தீவிரவாதிகள் வாலாட்டினாலோ நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும். தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 100 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவங்க பயந்து போய் இருப்பாங்க. இப்போ அவங்க மிலிட்ரியே பயந்து போய் இருக்கிறப்போ அவங்க தான் தூண்டி விடுறது இந்த தீவிரவாதிகளை. ஆக தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி அவங்களுக்கு கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தீவிரவாதிகளும் அடக்கி வாசிப்பாங்க. திருப்பி தாக்குதல் தொடுத்தால் கூண்டோடு மொத்தமாக புல் பூண்டோடு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைதான். அது அவங்களுக்கும் தெரியும். சார் பார்த்தீங்கன்னா நம்மளோட முப்படைகளும், இந்தியாவோட முப்படைகளும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது சார், நம்ம நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பாகிஸ்தானோட முப்படைகளும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கா? அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கூட ஜனநாயக நாடு. இந்த நாடு வந்து ஒரு வல்லரசு. இவங்க வந்து போரை விரும்பலை, இவங்க அமைதி தான் விரும்புகிறாங்க. யாரையும் போய் நம்ம அவங்க எல்லை மீறி அவங்கள போய் நம்ம சுடலை. நம்ம ஊரில் இருந்த நம்ம ஊர் அவங்க வந்து அவங்கள போய் அப்பாவி பொதுமக்களை போய் சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க பார்டர் தாண்டி உள்ளே வந்து அவங்க தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடு அது, தீவிரவாத நாடு அது. நம்ம வந்து அமைதியை விரும்பக்கூடிய நாடு. நம்ம இந்தியாவில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு பிரதமர் இருக்காங்க, அவங்க தலைமையில் ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது. ஆனால் பாகிஸ்தானில் மக்கள் ஆட்சி நடக்கலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இம்ரான் கான், அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு மிலிட்ரி
ஆட்சியை கையில் எடுத்திருக்காங்க. பொம்மை அரசாங்கத்தை அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார், வெளியுறவு மந்திரின்னு இருக்கார், ஒரு மந்திரி சபைன்னு ஒன்று இருக்குது, பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மிலிட்ரி அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள போட்டு வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆக மிலிட்ரி ஆட்சி தான் அங்கே நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 2 நாள் சண்டையில் அந்த பிரதமர் வீட்டு பக்கத்தில் குண்டு வெடித்தது, அவர் பதுங்கு குழியில் பதுங்கி தப்பினார் அப்படின்னு தான் வந்தது. இன்னொன்று, அந்த நாட்டின் மிலிட்ரி சீஃப் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாரு, ஆமாம், அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதிலிருந்து தெரியுதா உங்களுக்கு, அந்த நாட்டில் நடக்கிறது இந்த மிலிட்ரி அவங்களோட கண்ட்ரோலில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த மிலிட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகத்தை வளர்க்கலை, தீவிரவாதிகளை வளர்க்குறாங்க. தீவிரவாதிகளுக்கு கேம்ப் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, தீவிரவாதிக்கு பண உதவி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆக அவங்க இந்தியாவையும் அவங்களும் கம்பேர் பண்ணால் இது வேறு அது வேறு. அங்கே அவங்க கண்ட்ரோல்லையே அவங்க இல்லை, அதுதான் உண்மையான நிலவரம். அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் சிந்து நதியில் டேம் இருக்குது. அந்த டேமை திறந்தால் தான் பாகிஸ்தானில் பயிர் வைக்க முடியும். பஞ்சாப்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பஞ்சாப்னு செழிப்பான பகுதி, கோதுமை விளையக்கூடிய பகுதி. அந்த இடத்துல கோதுமை விளையணும்னா நம்ம அந்த டேமை திறந்து விட்டால் தான் முடியும். ஆனால் நம்ம பெருந்தன்மையோட அந்த நாடு இவ்வளோ தொல்லைகள் கொடுத்தோம், இவ்வளோ இம்சைகள் கொடுத்தோம், நம்ம அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பிரச்சனையினால் 26 பேரை சுட்டு கொண்டதுனால தண்ணியை நிறுத்தி வச்சுருக்கோம். ஆக நம்ம நியாயத்தின் பக்கம்தான் இருக்கிறோம், அவங்க அநியாயத்தின் பக்கம்தான் இருக்கிறாங்க. ஆனால் அதோட விளைவுகளை அவங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னமும் அனுபவிப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.